ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அதிமுகவுடைய இரட்டை இலை தப்புமா? இரட்டை இலை நிரந்தரமானது. அதை யாராலையும் அதை ஏதாவது இறுதி தீர்ப்பு அதிமுகவுக்கோ எடப்பாடிக்கோ பாதகமாக வந்திருக்கிறதா? இறுதி தீர்ப்பு கிடையாது. ஏதாவது தற்காலிக தடை இன்ட்ரீம் ஸ்டே ஏதாவது வந்திருக்குதா? இல்லை. பர்மனன்ட் ஸ்டே ஏதாவது வந்திருக்குதா? டே டு டே ப்ரொசீடிங்ஸுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்சி எழுச்சியோட அதே நிலைமையில் அப்படியே இருக்குது. வாக்கு சரிந்த வாக்கை எழுத்தாண்டு ஆளுமை மறைந்த பிறகு கொஞ்சம் வாக்கு சரிஞ்சது. அந்த வாக்கை மீட்கிறதுக்காக அவங்க போராடி இப்போ ஓரளவுக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விசாரணை அப்படிங்கிறது இரட்டை இலை அதிமுக தான் இருக்குமா, எடப்பாடி கிட்ட தான் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுக்குது தானே. இந்த 99.9% எடப்பாடியார் அதிமுக அப்படின்றது நிச்சயிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள் 82 பேர், மாவட்ட செயலாளர் தலைமையில் செயலாளர்கள் மொத்த பேரும் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அதிமுகன்றது நிச்சயிக்கப்பட்டது, எடப்பாடி என்ற ஆளுமையின் பின்னால் இருக்கிறது என்பது ஒரு நிசப்தமான உண்மை. அது உண்மையில் வேறு விதமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைத்தால் செயல்படுத்த முடியுமா? முடியாது. எடப்பாடியை பிஜேபி மிரட்ட நினைக்கிறோம் இல்லை. ஒரு பக்கம் அவங்களோட என்ன எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தள்ளி போட முடியும் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. இன்றைக்கும் தேர்தல் கமிஷனில் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரோட ப்ரே என்னன்னா நீதிமன்றத்தில் முடக்கணும், சின்னத்தை முடக்கணுன்றது தான். முடக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் கேட்ட பேர். முடக்க வேண்டான்னாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு கிடைக்காது. முடக்க சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது பிஜேபி பின்னாடி இருந்து அவருக்கு வேலை செய்யறதுன்றது எல்லா பக்கமும் தெரிஞ்சிடும். இது ஒரு பிளவுதான் அப்படின்னு நினைச்சு ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு கொடுக்க நினைச்சா கொடுக்கலாம் தானே. இல்லையே, நீதிமன்றமே நாளைக்கு தேர்தல் கமிஷனை கட்டிக்கும்ல. தேர்தல் கமிஷன் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாத்துக்கும் வேணும்ல. ஆனால் பிஜேபி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சோ, அதிமுக கொஞ்சம் மென்மையா இருக்கும். எந்த காலத்துலயும் அதிமுக இப்போ வெளியே வந்த பிறகு 23 செப்டம்பர் 2023 பிறகு அவங்க மென்மையா இல்லவே இல்லை. ஆனால் இருந்தாலும் பிஜேபி சொல்றது இல்லை, அடுத்த தேர்தலில் திமுகவா பாஜக அப்படிதானே சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ தானே சொல்றது இல்லை. இல்லை, இப்பவும் அதுதான் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க தேர்தல் நேரத்தில், அதாவது இப்போ கூட்டணி அப்படின்றது பிஜேபி கூட இல்லை அப்படின்றது அதிமுக நிச்சயமா சொல்லிடுச்சு. 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குன்றதை என்ன. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவின் இரட்டை இலை தப்புமா, பாஜகவுடன் இணக்கம் காட்டுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். வணக்கம். அதிமுகவுடைய இரட்டை இலை தப்புமா? இரட்டை இலை நிரந்தரமானது. அதை யாராலையும் அதை விலக்கி வைக்க முடியாது அப்படின்றது. கடந்த காலங்களில் கூட ஒரு இடைக்கால ஏற்பாடாக அது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டது. எப்போன்னா தேர்தல் கமிஷனுக்கு விசாரிக்க நேரம் இல்லாத காரணத்தால் அப்படின்னு சொல்லி தான் 89லையும் சரி, நம்ம 2017 தேர்தல் அப்போவும் சரி, தற்காலிகமாக ஒரு தேர்தல் அப்போ தேர்தல் நேரத்தில் 2 பக்கம் மனு கொடுக்கும்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுகிறது. அப்படி தான் எப்போவுமே முடக்கினதா சரித்திரமே கிடையாது. அதுதான். இன்னொன்று என்னென்னா, இதற்கு கால அவகாசம் இருந்துச்சு. உயர்நீதிமன்றத்திலே குமரேஷ் பாபு தீர்ப்பு, கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் குமரேஷ் பாபு தீர்ப்பு, அதற்கு பிறகு டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு. அந்த டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அவருடைய தீர்ப்பு பொதுக்குழு செல்லும், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் மற்றதை பார்த்துக்கணும் அப்படின்னு சிவில் கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி தேர்தல் கமிஷன்லையும் கடந்த செப்டம்பரில் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்துச்சு. 29/2023 அவரோட பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றிட்டு அவங்க கசட்லேயே வெளியிட்டாங்க. அவங்க லெட்ஜர்லேயே அங்கீகாரம் கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே என்ன கொடுத்துருவாங்கன்னா, சப்ஜெக்ட் டு சிவில் கோர்ட்ஸு ஃபைனல் வேர்டிக்ட் அதை கொடுத்துருவாங்க. சிவில் கோர்ட் வேர்டிக்ட் தான் ஃபைனலானா அதுவும் கிடையாது, அதுக்கும் அப்பீல் போகலாம். அதுக்கு மேலே நம்மளுடைய ஜனநாயக முறைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கூட ஏதோ ஒரு வகையில் வழக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஏதாவது இறுதி தீர்ப்பு அதிமுகவுக்கோ எடப்பாடிக்கோ பாதகமாக வந்திருக்கிறதா? இறுதி தீர்ப்பு கிடையாது. ஏதாவது தற்காலிக தடை இன்ட்ரீம் ஸ்டே ஏதாவது வந்திருக்குதா? இல்லை.
பர்மனன்ட் ஸ்டே ஏதாவது வந்துருக்குதா? டே டு டே ப்ரொசீடிங்ஸுக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்சி எழுச்சியோட அதே நிலைமையில் அப்படியே இருக்குது. வாக்கு சரிந்த வாக்கை ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைந்த பிறகு கொஞ்சம் வாக்கு சரிஞ்சது. அந்த வாக்கை மீட்கிறதுக்காக அவங்க போராடி இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் முக்கிய விசாரணை இருக்குது. உயர்நீதிமன்றம் விசாரிக்க சொல்லிச்சு. 19ஆம் தேதி எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளிக்க வேண்டும். 23 தேதிகளை வரைக்கணும். திரு OPS EPS வரணும். 24ஆம் தேதி KC பழனிசாமி வரணும். இந்த மாதிரி விசாரணை அப்படிங்கிறது இரட்டை இலை அதிமுக தான் இருக்குமா, எடப்பாடி கிட்ட தான் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுக்குது தானே. இந்த வழக்கோட பின்னணி நம்ம பார்க்கணும். வழக்கு வந்து ஒரு சூரியமூர்த்தின்றவர் திண்டுக்கல்லேருந்து போட்டிருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து கடந்த காலங்களில் 2021 ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கு என்னன்னா 2017 தேர்தல் உட்கட்சி தேர்தலே பெரிய அளவில் சரியான வகையில் நடக்கலை, அதனால் இந்த கட்சி உட்கட்சி தேர்தலை நடத்தணும்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் வந்து டைரக்ஷன் கொடுக்கணும்னு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் தேர்தல் கமிஷன்லேருந்து தேர்தல் கமிஷன் வழக்கறிஞர் வாதாடி அவர் சொன்னது என்னென்னா, இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், அதெல்லாம் உங்கள் உட்கட்சி பிரச்சனை, அது நீதிமன்றத்துக்கு போய்க்கோங்க, எங்களுக்கு வந்து சின்னம் கொடுக்குறதா இல்லையா அந்த நேரத்தில், அதில் என்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வச்சு சின்னம் கொடுக்குறது இதுதான் எங்கள் வேலை அப்படின்னு சொன்ன பிறகு நீதிமன்றம் வந்து கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி இப்போ 2024 அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த சூரியமூர்த்தி என்னென்னா 2017 தேர்தல் கமிஷனுக்கு மறுபடியும் ஒரு மனு கொடுத்துன்னே இருக்கார். என்னென்னா 2 சைடும் சரியில்லை இப்படியெல்லாம். அந்த வழக்கு நான் சொன்னேன், அந்த வழக்கில் OPS EPS 2 பேரும் சேர்ந்து 2021 என்ன சொன்னாங்கன்னா, 2008 இவருடைய உறுப்பினர் கார்டு இருக்குது. யார்? இந்த சூரியமூர்த்தி ரினிவலே பண்ணல, அவர் உறுப்பினரே கிடையாது எங்கள் கட்சியில், ஆனால் அவருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த வழக்கு என்னென்னா 2017 அவர் கொடுத்த மனுக்களுக்கு தேர்தல் கமிஷன் பதிலே கொடுக்கல. என்னென்னா ஒரு ப்ரொசீஜர், எந்த மனு வந்தாலும் அதுக்கு ஒன்று ரிஜெக்டட் இல்லை பாஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதுக்குரிய காரணங்கள் அதை சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை. அதனால் அவர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ இவரையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கோர்ட்டு வேர்டிக்ட் இருக்குதா அதை கொடுங்க, உங்கள்கிட்ட இன்னொரு டாக்குமெண்ட் கொடுங்க, இவரது ஏற்றுக்கிறீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, என்ன காரணம் அது அவர்கிட்ட சொல்லணும். இல்லைன்னு சொன்ன பிறகு அதில் ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறது வந்து 3 பேர் இருக்காங்க தேர்தல் கமிஷன் இல்லாமல். அப்போ வந்து OPSம் இருக்கார், EPS அதுக்கு அடுத்தது, அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS 4வது இடத்துல தான் EPS இருக்கிறார். அப்போ UPSஐ மட்டும் நீங்கள் இதில் வந்து விசாரிச்சிருக்கிறீங்க, EPS தரப்பை மட்டும் அதிமுகன்னு. அப்போ OPS சார்பாக அரவிந்த் பாண்டியன் வந்து நிற்கிறார், வழக்கறிஞர், சீனியர் வழக்கறிஞர். ஐயா எங்களை விசாரிக்கவே இல்லை, நாங்களும் ரெஸ்பாண்டண்ட்டு, எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதி என்ன சொல்கிறேன்னா, இன்க்ளூடிங் OPSஐ மட்டும் சொல்ல, OPSையும் சேர்த்து எல்லாரையும் விசாரிங்கப்பா, எல்லாருக்கும் பதிலை சொல்லுங்கள், சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ 4 வாரம் டைம் தேர்தல் கமிஷன் எல்லாரையும் ஆஜராக சொல்லுது, அவ்வளோதான். 19ஆம் தேதி ரிட்டன் எவிடன்ஸை கொடுங்க, 23ஆம் தேதி நீங்கள் ஆஜராகனா யுவர் ரெப்ரசன்டேட்டிவ் கேன் அப்பியர். அதாவது இவங்க தான் பர்சனலாக வரணும்னு கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அப்பியர் ஆகலாம். அதில் வந்து அதாவது சட்ட ரீதியாகவோ எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் என்றது என்னன்னா, உங்கள் மனசில் இருக்கிறது நான் நினைக்கிறேன் பிஜேபி பின்புலமாக இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற கேள்வி நம்ம ஊடக மத்தியில் இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, பிஜேபி இருந்தாலும் பிஜேபிக்கு முன்னுதாரணங்கள் நீங்கள் சொல்லலாம், நிறையா முன்னுதாரணங்கள். பிஜேபி இந்த மாதிரி தலையிட இந்த மாதிரி பண்ணணும், பிஜேபின்னு நான் சொல்ல, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆதிக்க சக்தியோடு இருக்கிற கட்சிகள் எதிராக இருக்கிற கட்சி கொஞ்சம் பலவீனமான எப்படியாவது உடைக்க தான் பார்ப்பாங்க. அந்த காலத்துலேருந்து இது மாநில கட்சிக்கும் விதிவிலக்கு இல்லை, தேசிய கட்சிக்கும் விதிவிலக்கு இல்லை. அதுபோல் பிஜேபி முயற்சி பண்ணுமானா இந்த விஷயத்தில் பிஜேபியால் முயற்சி பண்ண முடியாது, நினைச்சாலும் முடியாது அப்படின்னு. ஏன்னா இட் இஸ் நாட் அ பர்பண்டிகுலர் டிவிஷன். மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி பர்பண்டிகுலர் டிவிஷன் கிடையாது. இல்லை ஒரு 60-40 70-30 அப்படி கூட கிடையாது. 99.9% எடப்பாடியார் அதிமுக அப்படின்றது நிச்சயிக்கப்பட்டது. இந்த பக்கம் வந்து ஒரு எரர் சிம்பிளாக தான் இருக்குது, அதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் மேலே அங்கே தான் இருக்கிறாங்க. மொத்த பொதுக்குழு உறுப்பினர் அங்கே தான் இருக்கிறாங்க. 66 எம்எல்ஏக்கள் 62 எம்எல்ஏக்கள் எடப்பாடி கூட தான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் 82 பேர், மாவட்ட செயலாளர் தலைமையில செயலாளர்கள் மொத்த பேரும் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அதிமுகன்றது நிச்சயிக்கப்பட்டது எடப்பாடி என்ற ஆளுமையின் பின்னால் இருக்கிறது என்பது ஒரு நிசப்தமான உண்மை. அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது.
இதில் யார் தலையிட்டாலும் அவங்க பேர் தான் கெட்டு போக முடியும், மற்றபடி இதில் பெரிய பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. உண்மையில் வேறு விதமாக முடிவெடுக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைத்தால் செயல்படுத்த முடியுமா? முடியாது. இந்த நாட்டில் 4 ஜனநாயகத்தின் 4 தூண்கள். ஒரு பக்கம் ஊடகமோ இல்லைன்னா பத்திரிகை துறையோ கூட ஒரு பக்கம் நீங்கள் சோரம் போயிடலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கமாக பேசலாம். அரசியல் உங்களுக்கு தெரியும், நிர்வாகம் உங்களுக்கு தெரியும். ஜுடிஷியரியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பி தான் இருக்கிறோம். அந்த ஜுடிஷியரி தான் நாளைக்கு இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த ஜுடிஷியரி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. எலக்ட்ரல் பாண்டு இப்படி தான் சொன்னோம், பிஜேபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்காக உச்சநீதிமன்றம் என்ன செய்துச்சு, உடனே அது வந்து உணர்வோடு கொடுக்கணும்னு கொடுத்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயோத்தி பிரச்சனை, உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும், நாங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஒருவேளை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும்ன்றதுக்காக அவங்க ஏற்றுக்கிறாங்க அந்த பிரச்சனை முடியணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீதிமன்றமும் வளைஞ்சு கொடுக்குன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர், அவ்வளோதான். நீதிமன்ற ப்ரொசீஜர், தேர்தல் கமிஷனோட ப்ரொசீஜர், அவ்வளோதான். எடப்பாடியை பிஜேபி மிரட்ட நினைக்குதோ? இல்லை, ஒரு பக்கம் அவங்களோட என்ன எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தள்ளி போட முடியும் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. இன்றைக்கும் தேர்தல் கமிஷனில் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரோட ப்ரே என்னன்னா நீதிமன்றத்தில் முடக்கணும், சின்னத்தை முடக்கணுன்றது தான் சூரியமூர்த்தியோட ப்ரே. இதுதான். ஏன்னா தேர்தல் ஒழுங்காக நடக்கல. அப்போது சின்னத்தை முடக்கணுன்றதுக்கு யார் கேட்பா? இப்போ எதில் இபிஎஸ் கண்டிப்பாக முடக்கக்கூடாது, எங்ககிட்ட இருக்குதுன்னு அவர் கொடுப்பாரு. ஓபிஎஸ் தரப்பில் என்ன வாதாடுவாங்க? முடக்க சொல்லுவாங்களா, முடக்க வேண்டான்னுவாங்களா? முடக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் கேட்ட பேர். முடக்க வேண்டான்னாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. 2 பக்கமும் அவங்களுக்கு கிடைக்காது. முடக்க சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது பிஜேபி பின்னாடி இருந்து அவருக்கு வேலை செய்யறதுன்றது எல்லா பக்கமும் தெரிஞ்சிடும். சின்னத்தை எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, முடக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாருன்னு தெரிஞ்சிடும். எம்ஜிஆருடைய சின்னம், ஜெயலலிதா அம்மாவுடைய சின்னம். அப்படி முடக்க வேண்டாம்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி கிட்ட தான் இருக்கும். அப்போ அதிமுக வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க இதெல்லாம் தாண்டி ஓபிஎஸ் தான் இப்போ முடிவுகள் இருக்கு. அவரோட பால் அவர் கோர்ட்டில் இருக்கா? பாலே இல்லை, அவர் கோர்ட்டில் பாலே இல்லை. அவர் வெறும் பாலே இல்லாத கோர்ட்டில் அவர் விளையாடவே இல்லை. அவர் இப்போ ஒதுங்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய அளவில் அரசியலில் கிடையாது. அவர் ஒதுங்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து அரசியலில் வந்து பெரிய அளவில் வந்து அவர் போட்டியை போடுற அளவுக்கு கிடையாது. அவர் ஆனால் நினைச்சா செய்யலாம்ல, முக்கியமாக நியாயமாக நடக்க இல்லை. அவர் நினைச்சா கூட செய்ய முடியாத நிலைமைக்கு அவர் போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைக்கு போய் ஒரு அண்ணாமலை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பெரிய கட்சி கிடையாது, ஒரு சிறிய கட்சி தான். அண்ணாமலை கிட்ட போய் நின்று நான் சரி பாதியாக பிரிஞ்சிட்டேன், 1.5 கோடி தொண்டர்களும் என்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒருவர் வந்து போய் ஒரே ஒரு இது பலாப்பழ சின்னத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் அதோட திருப்தி அடைஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம். அதற்கு மேலே அவர் எதுவும் பெருசாக விருப்பப்படல. அவருக்கு நினச்சது என்னன்னா, தேர்தல் அப்படின்னாலே நிஜம்தான், களத்தில் நிற்கணும். எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அது நீங்கள் அஜித் பவாராக இருந்தாலும் சரத் பவாராக தான். அதுதான் என்டி ராமாராவ் கிட்ட சந்திரபாபு நாயுடு பிரிஞ்ச பிறகு என்டி ராமாராவ் தெருவாக சுற்றினார். அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணார். இந்திரா காந்தி அம்மா கலைச்ச பொழுதும் அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணார். அது போல் களத்தில் நிற்கணும். வைகோ வெளியேற்றின பிறகு வைகோ களத்தில் நின்றார். களத்தில் நிற்கணும். போராட்டம்ன்றது அவ்வளோதான். போட்டி கட்சியில் இருக்கும். களத்தில் நின்று நீங்கள் மக்கள் மத்தியில் போராடணும், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதெல்லாம் செய்கிறத விட்டு நீங்கள் வெறும் நீதிமன்றத்தை சுற்றி வந்து என்ன பிரயோஜனம் வருஷ கணக்கில்? ஆனால் இறுதி முடிவு கிடைக்கும் அப்படின்னா, முக்கியமாக சின்னம் முடங்குச்சு அப்படின்னா சரியாக தேர்தல் நடக்கவில்லை, பொதுக்குழு நடக்கவில்லை, அதில் இது ஒரு பிளவு தான் அப்படின்னு நினச்சி ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு கொடுக்க நினைச்சா கொடுக்கலாம் தானே? இல்லையே, நீதிமன்றமே நாளைக்கு தேர்தல் கமிஷனை கண்டிக்கும்ல. தேர்தல் கமிஷன் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாத்துக்கும் வேணும்ல. உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தானே பேசும். அப்படியெல்லாம் வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தை வந்து நீங்கள் முடக்கி வைக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ நம்ம அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே ஒரு பக்கம் உதாரணம் சொல்லலாம். அஜித் பவார் அங்கெல்லாம் எப்படின்னா பர்பண்டிகுலர் டிவிஷன், ஓரளவு ஒரு கணிசமான பகுதி 60-70 பக்கம் இந்த பக்கம் வந்துச்சு, அந்த பக்கம் ஓரளவுக்கு இருந்துச்சு. உத்தவ் தாக்கரே கிட்டேயும் நம்ம சரத் பவார்கிட்டையும் ஓரளவுக்கு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல் விளையாடவும் முடியும், இல்லை நியாயமாகவும் பதில் கொடுக்க முடியும். இதில் நியாயமாக மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும், வேற வழியே கிடையாது. தேர்தல் கமிஷனுக்கும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி. ஆனால் பிஜேபி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சோ, அதிமுக கொஞ்சம் மென்மையாக இருக்கும். எந்த காலத்துலேயும் அதிமுக இப்போ வெளியே வந்த பிறகு 23 செப்டம்பர் 2023க்கு பிறகு அவங்க மென்மையாக இல்லவே இல்லை. எதில் போராடணுமோ இதில் போராடுறாங்க, எதில் போராடக்கூடாது அதில் போராடுறாங்க. இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்னருடைய டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டாங்க. இந்த சுதந்திர அரசு ரீதியாக அரசு கட்சி அப்படின்றதெல்லாம் அந்த டெக்னிக்கல் வேர்டு தான். அரசு தான் கட்சி, கட்சி தான் அரசு. இந்த டெக்னிக்கல் வேர்டு போன வருஷம் அரசு ஏன் கலந்துக்கல?
கவர்னர் மாறிட்டாரா? மனசு மாறிட்டாரா? அவர் உடனே திராவிடத்தை ஏற்றுக்கிட்டாரா? போன வருஷம் அரசு கலந்துக்கல, இந்த வருஷம் ஏன் கலந்துக்கிட்டாங்க? கவர்னர் மாறிட்டாரா? அரசு மாறிடுச்சா? அப்போ அரசுக்கிட்ட மனசு மாறிடுச்சு, முதலமைச்சர்கிட்ட மாறிடுச்சு. இதை கேட்டால் இங்கே அரசு விழா அதனால் கலந்துக்கிட்டேன்னு ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து அதை அங்கே இந்தியா கூட்டணி தோத்துருச்சு, காங்கிரஸ் தோத்துருச்சு. ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சு அமைச்சரவை அமைச்சிருந்தா நாணயம் வெளியிட ராஜ்நாத் சிங் அழைச்சி வந்திருப்பாங்களா? அன்றைக்கி சோனியா காந்தி தானே வந்திருப்பாங்க. ஆனால் தோத்த பிறகு ராஜ்நாத் சிங் வராருல, கேட்டால் அரசு விழா அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான், அது வந்து செல்லுபடியாகுது. அதே அதிமுக எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் கொடியை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் துவக்கி வைக்கிறாருன்னா தளவாய் சுந்தரம் சீனியர் லீடரு உடனே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் மேலே அவரை சஸ்பெண்ட் பண்ணி டெம்பரவரியாக அவர் மன்னிப்பு சொல்லி விளக்கம் கொடுத்த பிறகு அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இப்போ யார் நடவடிக்கை எடுத்திருக்கிறாப்போ? அப்போ அதில் தெரியுதுல்ல நம்மளுக்கு என்ன நடவடிக்கை எப்படி எடுத்துருக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்தது ரொம்ப மென்மையாக எடுத்துட்டு சேர்த்தது ரொம்ப வேகமாக சேர்த்துட்டாங்கல்ல. எப்படி வேகமாக சேர்த்துட்டாங்கன்றது இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம இவருக்கு ஆதவ அர்ஜுனுக்கு எப்படி ரொம்ப மென்மையாக எடுத்தாரப்போ? திருமாவளவன் ரொம்ப சாஃப்டாக எடுத்தாரா? இது ஒரே ஒரு நிகழ்ச்சி கொடியசைத்தாரு. அவரே சொல்கிறாரு, வருஷம் ஆரம்பிக்கிறது, இங்கே சிட்டிங் எம்எல்ஏ நான் துவக்கி வைக்கிறது அப்படின்னு அவர் சமாதானம் சொன்னார். அந்த சமாதானத்தை கூட ஓரளவுக்கு நீங்கள் பாகுபாடு இல்லாமல் ஏற்றுக்க முடியும், நடுநிலையாளர்கள் அரசியலுக்கு சம்மந்தப்பட. ஆனால் ஆதவ அர்ஜுன் தொடர்ந்து பேசுனது விமான சாகச நிகழ்வில் எப்படி இறந்தாங்க, அதுக்கு காரணம் அரசு தான் அப்படின்னு பேசுனதுலேருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுன்றது, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 படத்தில் நடிச்சிட்டு வந்தவர் துணை முதலமைச்சர் ஆனால் எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்னு கேட்டது, இதுக்கெல்லாம் மென்மையான அப்ரோச்சா 6 மாதம் இடைநீக்கம். அதனால் அது வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரொசீஜரல் கூட ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கும், அதை அந்த கட்சி செய்யுது, அவ்வளோதான். நம்ம திருமாவளவனையும் குறை சொல்ல முடியாது, எடப்பாடியாரும் குறை சொல்ல முடியாது, அவங்கவுங்க கட்சிக்குரியதை அவங்கவுங்க செய்கிறாங்க. ஆனால் சமீபமாக கொஞ்சம் உண்மையாட்டாங்க. முக்கியமாக திரு அண்ணாமலை வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு அதிமுக விமர்சனம் செய்கிறதில்ல, எடப்பாடி விமர்சனம் செய்கிறதில்ல. இப்படி தான் பார்க்கும்போது நீண்ட காலத்தில் அந்த கட்சியில் திமுக தவிர யாரும் விமர்சனம் செய்கிறதில்ல, பாஜக அதிமுகவிலையும் திமுக தவிர யாரும் விமர்சனம் செய்கிறதில்ல. இப்போ எதுவுமே பேசிக்க வேண்டாம், தேர்தல் நெருங்குற சமயத்தில் மென்மையாக இருந்து சேர்ந்துக்கலாம், கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? இல்லை, சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது என்னது? பாராளுமன்ற தேர்தல் வேற. பாராளுமன்ற தேர்தல் மோடியா ராகுலா, இதுதான் கேள்வி. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது ஸ்டாலினா எடப்பாடியா, திமுகவா அதிமுகவா? பிரதான கட்சி இப்போ திமுக ஆளுங்கட்சி. அப்போ எல்லாருடைய கணையும் எல்லாருடைய எதிர்ப்பும் திமுகவை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா திமுகவை அடித்தா தான் திமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்க முடியும். அப்போ பிஜேபியிலேருந்து எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு நிலையில் தான் இருப்பாங்க. நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்போ சொன்னீங்கன்னா அது வேற விஷயம், 2 கட்சியும் எதிர்க்கும். இப்போ பிஜேபி எடுத்தால் அதிமுகவும் எதிர்க்கும், திமுகவும் எதிர்க்கும். ஏன்னா திமுக 2 பேரும் போட்டி அரசியலில் நிற்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை, திமுக தான் பிரதான எதிரி. அதனால் திமுக மேலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய பார்வையும் திமுக மேலே தான் எதிர்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குது, 520 வாக்குறுதிகள். எல்லா பக்கமும் போராட்டம், மருத்துவர்லேருந்து செவிலியர்லேருந்து ஆசிரியர்லேருந்து உழவர்லேருந்து மீனவர்கள்லேருந்து நெசவாளர்கள்லேருந்து அத்தனை பேரும் போராட்டம். அப்போ விவசாயிகள் நம்ம திருவண்ணாமலை மேல்மாவில் வந்து சிப்காட் எக்ஸ்டென்ஷனுக்கு முதல் முறையாக வரலாறுலேயே ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை தான் உழுது உண்ட நிலத்தை காப்பாற்றுவதற்காக போராடுறான். அவனை 7 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசாங்கம் இது. அப்போ இதை யோசிக்க மாட்டாங்களா? ஆசிரியர் விடிய காலில் போய் கைது பண்ணுறாங்க. இருந்தாலும் பிஜேபி சொல்றது இல்லை, அடுத்த தேர்தலில் திமுகவா பாஜக அப்படி தானே சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ தானே சொல்றது இல்லை. இல்லை, இப்பவும் அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள் தேர்தல் நேரத்தில், அதாவது இப்போ கூட்டணி அப்படின்றது பிஜேபி கூட இல்லை அப்படின்றது அதிமுக நிச்சயமாக சொல்லிடுச்சு. மனசார சொல்லு, அதில் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு கூடிய வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன? செயற்குழு பொதுக்குழு கூடிய தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, இதற்கு மேலே என்ன வேணும்? இனிமேல் இப்போ எடப்பாடியார் தனிப்பட்ட முறையில் கூட சொல்ல முடியாது கூட்டணின்றது. ஆனால் அவங்க தெளிவாக, நீங்கள் எப்பெல்லாம் இந்த சந்தேகம் வருதோ உடனே வந்து வெளியே சொல்லிடுறாரு. போனவரோட கூட்டணி எல்லாருக்கிட்டையும் இருக்குதானே, தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும்னாரு. உடனே பார்த்தீங்களா பிஜேபியை சொல்ல, அவர் பிஜேபி கூட சார் அடுத்த நாள் அறிக்கை கொடுத்துட்டாரு. பிஜேபியை நாங்கள் கணக்கிலே சேர்க்கல, மற்ற கட்சிகளை நான் சொன்னேன் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமையும்னு மற்ற கட்சிகளை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் வந்து பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குன்றது என்னுடைய சந்தேகம். அடுத்த தேர்தல் அதுதானே, 2026 தானே. 6 முடிஞ்ச பிறகு 3 வருஷம் பிஜேபியின் ஆட்சி இருக்க போது மத்தியில் மைனாரிட்டி ஆட்சி. அப்போ இவங்க 17-18 வருஷம் கடந்த காலங்களில் மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க திமுக.
திருப்பி 3 வருஷத்துக்கு டிஆர் பால் அமைச்சராக வேண்டாமா, ஆராசா அமைச்சராக வேண்டாமா, கனிமொழி அமைச்சராக வேண்டாமா, தயாநிதி மாறன் அமைச்சராக வேண்டாமா? அவங்களுக்கு என்ன இருக்குதா? தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியை பிடிச்சி வச்சுருந்தா அப்போ மத்தியில் நாங்கள் பங்கு வைக்க வேண்டாமா? அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்ல. அப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு 3 வருஷம் மைனாரிட்டி அரசாங்கம் 240 சீட்டு தான். ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு மிரட்டுறாரு, ஒரு பக்கம் நிதிஷ்குமார் மிரட்டுறாரு. அப்போ மோடிக்கும் என்ன இருக்கும்? எனக்கு எங்கள் தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாநிலத்தில் 22 எம்பிக்கள் கையில் இருக்கிறாங்க திமுக. அதை அங்கே சொல்லிக்குவார்ல, அவர் மிரட்டுறதுக்கான வசதியாக இருக்கு. அதனால தான் ஒருவேளை அழைச்ச உடனே ராஜ்நாத் சிங் வந்தாரோ, உதயநிதி போய் பார்த்த உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு மோடி. முதலமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு, ஆனால் மோடி போய் பார்க்குறாரு. இந்த தடவை 15 நிமிஷமோ என்னமோ 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு, ஆனால் 3/4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இணக்கமாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட ஒரு இணக்கமாக தான் இருக்கிறாங்க. அது கடந்த காலங்களில் அந்த வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். ஒரே நாளில் மாற்றம். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக இல்லாவிட்டால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், சேர்த்துக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் எதுவுமே எதிர்பார்க்கல, சேர்ந்தா போதும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. வெயிட் பண்ண வச்சு சேர்த்துக்கலாம், அப்படி தானே என்ன இருக்கும்? இல்லை, ஓபிஎஸ் எதை எதிர்பார்க்கலன்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எதை எதிர்பார்க்கல? பொறுப்பு எதுவும் எதிர்பார்க்க. அவர் சொன்ன வார்த்தை என்னதப்போ, கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது முக்கியம்னு சொன்னார். கைப்பற்றுவதற்குரிய முயற்சி அத்தனையும் எடுத்துட்டு ஆஃபீஸை அடித்து உடைச்சதுலேருந்து, சாவி கொடுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸுக்கு போனதுலேருந்து, தேவருக்கு மார்பு கவசம் கூட என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து, வானகரத்தில் கூட்டம் நடக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து, இத்தனையும் செய்து தேர்தல் கமிஷன்லேருந்து மொத்தத்தையும் செய்து இரட்டைகளுக்கு எதிராக நின்ற பிறகும் எல்லாமே முடிஞ்ச பிறகு கைப்பற்றுவது தேவையில்லை, காப்பாற்றுவது முக்கியம். என்ன பரவாயில்ல, நினைக்கலாம், நினைக்கலாமா கூடாது. காப்பாற்றி தான் வச்சுருக்காங்களே, இவர் எப்படி காப்பாற்ற முடியும்? கட்சி இவர்கிட்ட இருந்து காப்பாற்றி தானே வச்சிருக்கிறாங்க இப்போ நல்லபடியாக. அதுதானே முக்கியம். ஏன்னா அதை தானே நம்ம பார்க்கணும். கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கட்சி இன்னைக்கு நல்லா இருக்குது. அதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வளர்த்தெடுத்த கட்சி. நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு கிடையாது, எந்த தலைவர் இருந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. அந்த இடத்துல சசிகலா இருந்தாலும் கவலை கிடையாது. இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்காரு, ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் இதே மாதிரி ஓபிஎஸ் நம்ம பாராட்டி இருக்கிறோம், ஒரு கட்டத்தில் சசிகலா அம்மாவை பாராட்டிருக்கோம். ஏன் ஒரு கட்டத்தில் தீபா அம்மாவை பாராட்டலையா? தீபா அம்மா உள்ளே வந்தோடனே எத்தனை பேர் எழுச்சியோடு நின்றாங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை போய் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான தீபா அம்மா வாழ்க வாழ்ன்னு கத்துனாங்க இல்லையா? அப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு ஆளுமையின் கீழ் கட்சி அடைக்கலமாக வேண்டும் போது காலம் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தலைவர் கையில் அடைக்கலம் கொடுத்துச்சு. 4.5 வருஷம் திறமையாக ஆட்சி செய்தார். அது கடந்த காலங்களில் பார்த்தோம், கொரோனா காலத்திலையும் சரி, கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா காலத்திலையும் பார்த்தோம். அந்த மனுஷன் ரொம்ப திறமையாக ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த கட்சி, அதாவது கட்சிக்குள்ளேயும் சோதனை, வெளியவும் சோதனை, எதிர்கட்சி. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மேலிடத்துலையும் சரி, டெல்லியிலேருந்தும் பெரிய சோதனை இல்லைன்னு சொல்லலை. எல்லா சோதனைகளும் கடந்து அந்த கட்சியை நிற்க வச்சுக்கிறாருன்னு நம்ம பாராட்டுமா இல்லையா? அது ஆட்சிக்கு வருதோ இல்லையா, அப்புறம் தான் நம்ம அதை பற்றி பார்க்கணும். கட்சியை காப்பாற்றி வச்சிட்டார்ல ஒரு தலைவர். எத்தனை கட்சி அந்த மாதிரி காலத்தால் கரைஞ்சு போயிருக்கிறது. 2026 பாஜகவுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் அதிமுக காணாமல் போகும் அப்படின்னு டிடிவி சொல்கிறாரு. இல்லை, அவர் பின்ன வேற என்ன சொல்ல முடியும் அவரால்? அதே தான் அவர் அந்த சிறையிலேருந்து வெளியே வரும்பொழுது லஞ்சம் கொடுத்த வழக்குன்னு சொன்னாங்க, சின்னத்தை பெறுவதற்காக. வந்தோடனே அவர் சொன்ன பேட்டி என்ன, பிஜேபியை ஒழிக்காமல் நான் போக மாட்டேன்னு சொன்னார். அதனால் அது அரசியல் தானே. அவர் வேற என்ன சொல்ல முடியும்? அவர் தனி கட்சி, எதிர்கட்சி. அப்படி இருக்கும்போது அப்படி தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அது நம்ம பெருசாக கிடையாது. நம்மளுக்கு புள்ளி விவரத்தை வச்சு தான் நம்ம பேசுவோம். 2006 தேர்தல் ஒன்று வேணாம், 2006 தேர்தல் ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க. 2006 தேர்தலில் ஜெயலலிதா அம்மா வாங்கின ஓட்டு என்ன? 2001லேருந்து 2006 வரைக்கும் பதவியில் இருந்தாங்க. நீங்கள் 91லேருந்து 96 கூட ஜெயலலிதா அம்மா காலத்தில் நிறையா முறைகேடு நடந்துச்சு, அப்படி இப்படி நம்ம சொல்லலாம். 2001லேருந்து 2006 வரைக்கும், 2004க்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஆட்சி செய்தாங்க. 2004க்கு அப்புறம் நீங்கள் சொன்ன டெஸ்மா எஸ்மா அதெல்லாம் கூட வாபஸ் வாங்கி, ஆடு கோடி பலியிடக்கூடாது, அதெல்லாம் வாபஸ் வாங்கி நல்ல ஆட்சி தான் 2 வருஷம் பண்ணாங்க. 2006 தேர்தலில் வாங்கின ஓட்டு எவ்வளோ? 1,07,00,000 ஓட்டு. 2021 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு எடப்பாடி வாங்கியிருக்கிற ஓட்டு 1,54,00,000 ஓட்டு. அப்போ ஜெயலலிதா அம்மா 2006ல், அப்போ ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி யார் இருக்கா? வைகோ இருக்கிறார். 6% ஓட்டு வாங்கினார் வைகோ. அப்போ விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இருக்குது, அவங்க 1.3% ஓட்டு வாங்கினாங்க. இப்படி இருக்கும்போது 183 இடத்துல ஜெயலலிதா அம்மா நின்று 32.9% ஓட்டு தான் வாங்கினாங்க.
அப்போ நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. அப்போ 32% ஓட்டு தானே வாங்கினாங்க. இப்போ இவர் வாங்கியிருக்குது எவ்வளோ? 34% ஓட்டு 2021 எடப்பாடியார் வாங்கியிருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா 183 இடத்துல இருந்தாங்க. இந்த இடம் 2021 நம்ம எடப்பாடியார் 179 இடத்துல தான் இருந்தார். அப்போ பாருங்கள், இப்போவும் என்ன கூட்டி பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் பிஜேபி கூட்டணி, அப்போ வந்து வைகோ மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி. அப்போ அந்த இது பாருங்கள், டேலி பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஜெயலலிதா வாங்கினது அவ்வளோ தானே, 32 அதே மாதிரி அந்த கூட்டணி வாங்கினது 39.9 40% ஓட்டு. இப்போது அதிமுக கூட்டணி 2021 வாங்கினது 40% ஓட்டு. ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி தான் அப்போ திமுக வாங்கினது 45% ஓட்டு 2006 ஜெயிச்சது. தனிப்பட்ட முறையில் திமுக மட்டும் வாங்கினது 26% ஓட்டு தான். காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10% ஓட்டு வாங்கிச்சு. அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ வெறும் 26% ஓட்டு வாங்கித்தான் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார், ஆட்சி அமைச்சாங்க. அந்த கூட்டணி வந்து 45%. ஆனால் தனிப்பட்ட முறையில் 128 இடத்துல தான் நின்றாங்க. 128 இடத்துல நின்று திமுக வாங்கினது வெறும் 26% ஓட்டு. 26% ஓட்டு வாங்கின திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்க முடியும்னா ஏன் 34% ஓட்டு வாங்கின நம்ம எடப்பாடி ஆட்சி அமைக்க முடியாது? இவ்வளோ தான் புள்ளி விவரம் இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் நிரூபிக்கும். இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்செப்ஷன் வேணால் நீங்கள் சொல்லலாம். வாக்கு சதவீதம் பெரிய விஷயம். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவங்க ஜெயிச்சிருவாங்க கிடையாது. இப்போ திமுக கூட்டணியிலே பெரிய பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, நிறைய விஷயங்களில் அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அப்போ அந்த ஓட்டு கன்வர்ஷன் நடக்குமான ஒரு கேள்விக்குறி தான். போன தடவையே வந்து 37.26% திமுக வாங்கினது, 34% வந்து அதிமுக வாங்கினது. ரெண்டுத்துக்கும் 3% தான் வித்தியாசம். அவங்க 1,74,00,000 திமுக வாங்கினது, இவங்க 1,54,00,000. 20 லட்சம் ஓட்டு தான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். சட்டமன்ற தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் வரும். 20-23% வித்தியாசம் வரும். அது மோடியா ராகுலான் போது தமிழ்நாட்டு மக்கள் ராகுலைத்தான் விரும்புவார்கள், காங்கிரஸை தான் விரும்புவார்கள், மோடியை பெருசாக விரும்ப மாட்டார்கள். அப்போ காங்கிரஸுக்கும் ராகுலுக்கும் பெருவாரியான ஓட்டு விடும். அந்த சட்டமன்ற தேர்தல்ன்றது வேற. சரி, இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை கூர்மைக்காக திரு பொன் வில்சன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.